கர்நாடகாவில் பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது. கூல்ட்ரிங்க்ஸ் குடித்துவிட்டு கூலாக கைவரிசை காட்டியவர்களுக்கு சிறை விருந்து வைக்கப்படுமா? கடையில் பொருட்கள் வாங்குவதற்காக நின்று கொண்டிருந்த பெண்ணை நோட்டமிட்ட இளைஞர்கள் திடீரென அவரின் கழுத்தில் இருந்து செயினை பறித்து சென்ற காட்சிதான் இது. சிசிடிவியில் சிக்கிய கொள்ளையர்கள் போலீசிடம் சிக்குவார்களா? கர்நாடகாவின் ராமநகரா மாவட்டத்தில் குடேமரனஹள்ளி பகுதியில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செயின் பறிப்பு, வழிப்பறி, கொள்ளை சம்பவங்களை தடுப்பதில் போலீசார் மெத்தனம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பட்டப்பகலில் குடேமரனஹள்ளியில் நிகழ்ந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பீதியை கிளப்பியுள்ளது. பிற்பகல் 2 மணி அளவில் மக்கள் நடமாட்டம் அதிகம் காணப்படும் பகுதியில் உள்ள கடைக்கு 2 இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். கோடை வெயில் வாட்டி வதைத்ததால் அவர்கள் இருவரும் அங்கு குளிர்பானம் வாங்கி குடித்துள்ளனர். சூட்டை தணித்தபடி ரகசியம் பேசிக் கொண்டிருந்தனர். அந்த நேரம் பார்த்து பெண் ஒருவர் அதே கடைக்கு வந்துள்ளார். பொருட்கள் வாங்குவதற்காக காத்திருந்த போது அந்த இளைஞர்கள் அவரையே நோட்டமிட்டுள்ளனர். பெண் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயின் அவர்களின் கண்களை உறுத்தியுள்ளது. உடனே திட்டமிட்ட கூட்டு களவாணிகளில் ஒருவர் அங்கிருந்து சென்று இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்துள்ளார். மற்றொருவர் அங்குமிங்குமாக பார்த்து ரூட் கிளியரானதா என்பதை உறுதி செய்திருக்கிறார். அடுத்த கணமே பெண்ணின் கழுத்தில் இருந்த செயினை அறுத்து கொண்டு தப்பி ஓடியுள்ளார். அதை கண்டு அங்கிருந்தவர்கள் சுதாரிப்பதற்குள் கொள்ளையர்கள் இருவரும் சிட்டாய் பறந்து தலைமறைவாகினர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே குடேமரனஹள்ளி பகுதியில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.